கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்தவ பாதையில் மிஷனரிகளின் பங்கு எத்தகையது என்பதை ஒரு மிஷனரியின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். 1761 ஆகஸ்ட் 17 இங்கிலாந்து தேசத்தில் உள்ள நார்த்தம்ப்டன் ஷயர் என்கிற இடத்துல வில்லியம் கேரி என்கிற நபர் பிறக்கிறாரு. இவருடைய வீட்டுல 5 பிள்ளைங்க. இவங்க ஒரு கிறிஸ்தவ ஆங்கிலிக்கன் திருச்சபையின் உறுப்பினர்கள். இவர் பொதுவாகவே ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் ஆர்வமுடையவர். தன்னுடைய 14வது வயதிலேயே தன்னுடைய தகப்பனார் வைத்திருந்த ஒரு லத்தீன் புக்கை மொழிபெயர்த்து சொல்லும் திறமை உடையவரா இவர் காணப்பட்டாரு. இவருக்கு சிறு வயது முதலே சூரிய ஒளிப்பட்டால் தோல் வியாதி வருவது வழக்கமாய் காணப்பட்டது. ஆகவே எல்லாரை போன்ற தொழில் இவரால் செய்ய முடியவில்லை. ஆகவே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் செருப்பு தைக்கும் தொழிலை செய்தார். தன்னுடைய 14வது வயதிலே செருப்பு தைக்கும் போதே 2 மொழிகளை கற்கும் திறமையுடையவராய் வில்லியம் கேரி காணப்பட்டார். இவர் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர் என்பதால் சர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் கீழ் நடைபெறுகிற ஒரு சிறிய திருச்சபைக்கு சென்று கொண்டிருந்தார். இருந்த போதிலும் ஜான் வெஸ்லி என்பவரின் போதனைகள் இவரை கவர்ந்தது. அதன் மூலம் கிறிஸ்துவை பற்றி ஆழமாகவும் அறிந்து கொண்டார். அதன் பின்பு தன்னுடைய 17வது வயதில், அதாவது பிப்ரவரி 10, 1779 இவர் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். 1781 டாரதி என்பவரை வில்லியம் கேரி திருமணம் செய்தார். 1753 அக்டோபர் 5 கேரி ஞானஸ்நானம் பெறாரு. இந்த சூழ்நிலையில அவருடைய முதல் மகள் 18 மாத குழந்தையா ஆன்ங்கிறவங்க மரித்து போறாங்க. இதனால அவருடைய மனைவி மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ளாகிறாங்க. இந்த சூழ்நிலையில கேரி என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஊழிய பாதையில ஆழமாய் பிடித்து கொள்கிறாரு. அதனால ஆகஸ்ட் 10 1786 அவர் ஒரு சின்ன திருச்சபையின் போதகராகவும் ஒரு ஸ்கூல் மாஸ்டர், அதாவது டீச்சராகவும் பணியமர்த்தப்படுகிறாரு. இதன் மூலம் அவர் 3 மொழிகளையும் கற்றுக்கொள்கிறாரு. பிரெஞ்சு, இட்டாலியன், டச், இந்த 3 மொழிகளையும் அவர் தெளிவா கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அதன் பின்பு அவங்களுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்துல மறுபடியும் ஒரு குழந்தை இறந்து போகுது. இதனால் மேலும் அந்த குடும்பம் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது. ஆனால் கேரி தன்னுடைய ஊழிய பாதையை நேராவே நடத்தி கொண்டிருந்தாரு. இதன் விளைவா அக்டோபர் 2 1792 14 நபர்களோடு இணைந்து பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி என்கிற ஐக்கியத்தை கேரி ஆரம்பம் பண்ணுகிறாரு. இதன் நோக்கம் என்ன அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு மிஷனரியாக சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது. அதற்கான பொருளாதார உதவியாக இந்த சங்கம் செயல்படும் என இது ஆரம்பிக்கப்படுது. இதன் விளைவாக டாக்டர் ஜான் தாமஸ் என்பவர் இந்தியாவில் மெடிக்கல் மிஷனரியா காணப்படுகிறார். இவர் இந்தியாவில் புதியற்பாட்டை மொழிபெயர்க்கும் பணி இருக்கிறது என்பதை கேரிக்கு தெரியப்படுத்துகிறார். மொழிபெயர்க்கும் திறமை கேரியிடத்திலே இருந்ததால் அவர் அதை ஆண்டவரின் அழைப்பாக ஏற்று இந்தியாவிற்கு மிஷனரியாக வர தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். ஆனால் கேரியின் மனைவியோ இவருக்கு தடை செய்கிறார். ஆனால் ஒரு மகனோடு இந்தியாவுக்கு மிஷனரியாக இவர் புறப்பட்டு வருகிறார். 1793 நவம்பர் 7 வில்லியம் கேரியோ டாக்டர் ஜான் தாமஸும் பெங்கால் இந்தியால காலடி பதிக்கிறாங்க. வந்த இடத்திலேயே பெங்காலில 3 மணி நேரம் அந்த சந்தைகளில டாக்டர் தாமஸ் தன்னுடைய திருமறை சார்ந்த கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொள்கிறாரு. அதன் பின்பு டாக்டர் தாமஸ் மிஷன் ஃபண்ட்ஸை தன்னுடைய கடன்களுக்காக பயன்படுத்தி விடுறாரு. இதனால பண தேவை அவங்களுக்கு மிகவும் காணப்படுது. தங்களுடைய தேவைக்காக வில்லியம் கேரி அவர்கள் விவசாயம் செய்யறாங்க, விவசாய வேலையும் செய்யறாங்க. அதன் மூலம் பெங்காலி மொழிய அங்கிருக்கிற மக்களின் மூலமா கற்றுக்கொள்றாங்க. பின்பு பெங்காலி மொழி கற்றதால பெங்காலி மொழியில திருமறையை மொழிபெயர்க்கிறதுக்கான ஆயத்த வேலைகளை செய்யறாரு. சில காரணங்களால கேரி தான் இருந்த இடத்திலிருந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய டேனிஷ் காலனிக்கு மாறும் சூழ்நிலை ஏற்படுது. அதன் பின்பு தன்னுடைய மிஷனரி பணிவின் அறுவடையா 1800 முதலாவது ஆத்மாவாகிய கிருஷ்ண சந்திரபால் என்பவருக்கு டிசம்பர் 29 1800 ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. அதன் பின்பு கிருஷ்ண சந்திரபாலின் குடும்பமும் அவருடைய சகோதரிகள், அவருடைய நண்பர்கள், அவருடைய அயலகத்தாரெல்லாம் கிறிஸ்தவர்களா மாற்றம் பெறுறாங்க. 1801 மார்ச் 5 பெங்காலி மொழியில முழு புதிய ஏற்பாடும் மொழிபெயர்க்கப்பட்டது. மறுபுறம் சமஸ்கிருதத்தை கேரி கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாரு.
சமஸ்கிருதத்துல புதிய ஏற்பாடை தயார் பண்ணும் வேலையும் ஆரம்பமாகுது. இந்த சூழ்நிலையில ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த காலேஜ்ல ஒரு ஆங்கில மனிதர் தேவைப்படுறாரு. அவருக்கு பெங்காலியும் சமஸ்கிருதமும் தெரிந்திருக்கணும்னு கட்டாயம் வருது. கேரி அதுக்கு தகுதியுடையவரா இருக்கிறாரு. அதன் பின்பு அந்த பணியில இவர் அமர்த்தப்படுகிறாரு. 30 வருடங்கள் அங்கே வேலையும் பார்க்கிறாரு. வில்லியம் கேரியின் 3 மகன்களும் கூட இந்தியா, பர்மா இதை சுற்றின பகுதிகளில் மிஷனரிகளா தங்கள் பணிகளை செய்தாங்க. 1807 கேரி அவர்களுக்கு டாக்டர் ஆஃப் டிவினிட்டிங்கிற பட்டம் பிரவுன் யூனிவர்சிட்டியின் மூலமா கொடுக்கப்படுது. 1808 நியூ டெஸ்டமெண்ட் அதாவது புதிய ஏற்பாடு சமஸ்கிருதத்திலையும் மொழிபெயர்க்கப்படுது. 1809 வருடம் மொத்த வேதாகமும் அதாவது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமே பெங்காலி மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு முடிவடைகிறது. 1811 புதிய ஏற்பாடு மராத்தி மொழியிலையும் பஞ்சாபி மொழியிலையும் மொழிபெயர்க்கப்படுகிறது. 1812 மொத்த வேதாகமும் சமஸ்கிருதத்துல மொழிபெயர்க்கப்பட்டு முடிந்து விடுது. இப்படியாக கேரியின் மொழிபெயர்ப்பு பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில 1812 வருடம் மார்ச் 11 அவங்களுடைய பிரிண்டிங் ஷாப் ஒரு தீ விபத்துக்கு உள்ளாகுது. இந்த சூழ்நிலையில அவங்க உழைப்பு அவ்வளவுமே வீணாக போகுது. இந்த உழைப்பு வீணா போகும்போது கேரி அவர்கள் கர்த்தருக்குள்ள தேர்தல் அடைந்தாலும் அதற்கான முயற்சிகளை விடாம செய்து கொண்டே இருக்கிறாரு. இதன் விளைவா இங்கிலாந்து தேசத்திற்கு இந்த செய்தி பரவுகிறது. அங்க உள்ள ஜனங்கள் நிறைய பணமோ பவுண்ட்ஸ் கணக்குல இந்தியாவுக்கு இந்த ஊழியத்தின் நிமித்தமா கேரியின் பணிக்காக அனுப்புறாங்க. அதனால இந்த பணி மேலும் தொடர்ந்து செய்யப்படுது. அடுத்ததாக இந்த பணியிலே சில தொய்வுகள் இருந்தது. என்ன அப்படின்னா மிஷனரி பணிக்கு ஒரு தடை 1813 வரைக்கும் இருக்குது. இந்த தடையை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து தேசத்துல உள்ள மிஷனரி இயக்கங்கள் இணைந்து அங்குள்ள பாராளுமன்றத்துல பேசுறாங்க. அதன் விளைவா அந்த தடையும் கூட நீங்கப்படுது. 1818 வருடம் கேரி தன்னுடைய முயற்சியால செராம்பூர்ங்கிற இடத்துல செராம்பூர் காலேஜ்னு ஒரு கல்லூரியும் துவங்குறாரு. அந்த கல்லூரியும் வெற்றிகரமா இயங்குது. தற்போதும் அந்த கல்லூரி செயல்பட்டு வருது. சில காரணங்களால பொருளாதார தடைகள் மூலமா பல கல்லூரிகள் தடைப்பட்ட போதிலும் கேரியின் கல்லூரி மட்டும் எந்த தடையும் இல்லாம செயல்பட்டு வருது. இதன் மூலமா அநேகர் கல்வியை கற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கேரியின் உடல் நிலையிலையும் சில தொய்வுகள் வருது. ஜூன் மாதம் 9 1834 வருடம் செராம்பூர்ல இந்தியால கேரி கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறாரு. கேரி தன்னுடைய மிஷனரி பணியின் மூலமா தன்னுடைய மொழிபெயர்க்கும் திறமையின் மூலமாகவும் 6 மொழிகளில திருமறையை மொழிபெயர்க்க உதவி இருக்காரு. குறிப்பா பெங்காலி, ஒரியா, மராத்தி, ஹிந்தி, அசாமிஸ் அப்புறம் சமஸ்கிருதம் இந்த மொழிகள்ல எல்லாம் திருமறை மொழிபெயர்க்க உதவி இருக்கிறாரு. கூடுதலாகவே 29 பகுதிகளை கூட சில மண்டல மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பெங்காலியில நாளிதழ் உருவாகிறதுக்கே கேரி காரணமா இருந்திருக்காரு. ஒரு 57 வருட இவருடைய பயணம், மிஷனரி பயணம் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நம்முடைய நாட்டிற்கு தந்திருக்கு. பல இந்திய மொழிகள்ல கிறிஸ்தவம் பரவுறதற்கு கேரியின் மொழிபெயர்ப்பு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. கேரியின் மூலம் துவங்கப்பட்ட பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டியின் மூலமா அநேக மிஷனரி பணிகள் நடந்தாலும் இது உலகத்துல உள்ள அனைத்து மிஷனரிகளுக்கும் ஒரு மாடலாக காணப்படுது. கேரி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி விடாமுயற்சியோட தனக்கு பல தொய்வுகள், சோர்வுகள், பிரச்சனைகள் வந்த போதும் விசுவாசத்தோட கடவுளுடைய பணியை தொடர்ந்து செய்தாரு. அதன் மூலம் இந்தியாவின் கடைக்கோடி எல்லை வரைக்கும் கிறிஸ்தவம் பரவுறதற்கு இது காரணமா அமைந்தது. அநேக இந்தியாவின் மொழிகள்ல திருமறை மொழிபெயர்ப்பதற்கு வித்திட்டவர் வில்லியம் கேரி அவர்கள். கேரி அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு வரை மிஷனரி பணியின் தாகத்தோடு காணப்பட்டார். இறை அழைப்பிற்கு சான்றுள்ள மகனாகவே காணப்பட்டார். கேரியின் வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய தெளிவை தருகிறது. கடவுளின் அழைப்பை ஏற்று மிஷனரி தாகத்தோடு பணியாற்றிய கேரி அவர்களை நாம் என்றும் நினைவு கூறுவோம். அவரின் பணியை நாமும் தொடர்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.